அயனார் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தாவுடைய பீகார் மாமா கையில துப்பாக்கியை வச்சு மிரட்டவும் சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நடேசன் யாராலும் எதுவும் செய்ய முடியல. துப்பாக்கியை வச்சு சுட்டு மிரட்டவும் கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் பார்த்தா தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. சந்தாவுடைய கையை பிடிச்சி பீகார் மாமா தரன்னு இழுக்கவும் சோழன் கோவப்பட்டு அந்த பீகார் ரவுடியை அடிக்க போறாரு. சேரன் பதட்டப்படவும் சோழனை பார்த்தா துப்பாக்கியை வச்சு மிரட்டிடுறானுங்க. ஐயோ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பதறாங்க. சந்தாவை தரன்னு இழுத்துட்டு வந்த வண்டியில கடத்திட்டும் போயிடறானுங்க. இங்க யாராலையும் எதுவுமே செய்ய முடியல. என்ன வந்தானுங்க இப்படி கூட்டிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி நடேசன் ஒரு பக்கம் பதற, சோழன் போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழன் உடனே சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கான்ஸ்டபிள் வாழவந்தானுக்கு போன் பண்றாரு. சார் ஒரு உதவி சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போன் பண்ணவும், என்னப்பா சோழா என்ன அப்படின்னு சொல்லி வாழவந்தான் கேட்கவும், அண்ணனுடைய கல்யாண விஷயத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விலாவரியா சொல்லவும், சரிப்பா ஒன்னும் பதட்டப்படாத, அங்கே கோயில சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி வாழவந்தான் சொல்லவும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. உள்ள சிசிடிவி கேமரா இல்ல சார், வெளியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரி வெளியில இருக்கு, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வாழவந்தான் கேட்கவும், இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அப்பதான் வீடியோகிராஃபர் வராரு. சார் இவங்க வந்த ரவுடி துப்பாக்கி வச்சு மிரட்டினது எல்லாத்தையும் நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி வீடியோகிராஃபர் சொல்லவும், சார் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி போட்டோகிராஃபர் எல்லாத்தையும் வீடியோவா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இது ஒண்ணு போதுமே, அந்த வீடியோவை என் போனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழவந்தான் சொல்லவும் சோழனும் அந்த வீடியோவை இங்க வாழவந்தானுக்கு அனுப்புறாரு. வாழவந்தான் அவரோட இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்தா எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இந்த வீடியோவை அனுப்புறாங்க. எந்த செக் போஸ்ட்லயும் இந்த நபரை பார்த்தா உடனே கைது பண்ணணும், ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் எல்லா செக் போஸ்ட் கண்ட்ரோல் ரூமுக்கும் பார்த்தா அந்த வீடியோ போயிருது. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகவும் இங்க சந்தாவுடைய மாமா பார்த்தா போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. சந்தாவை கடத்திட்டு பார்த்தா இங்க பீகார் மாமா வண்டியில போய்கிட்டு இருக்கையில போலீஸ் செக் போஸ்ட் பார்த்தா மடக்குறாங்க. போலீஸ் செக் போஸ்ட்டை பார்த்ததுமே சந்தாவுடைய மாமா பதறவும் இங்க போலீஸை பார்த்ததுமே சந்தா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. உடனே சந்தாவுடைய மாமா சந்தா பின்னாடி துப்பாக்கியை வச்சு ஏதாவது சொன்ன உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி பீகார் மாமா மிரட்டவும் சந்தாவும் பயந்துகிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸுக்கும் அந்த வீடியோ வருது. அந்த வீடியோவை பாக்குறாரு, காருக்குள்ள இருக்கிற ஆட்களையும் பாக்குறாரு. பார்த்ததுமே டேய் இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தாவுடைய மாமா எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. வாழவந்தான் உடனே சோழனுக்கு போன் பண்றாரு. தம்பி எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வாழவந்தான் சொல்லவும், அண்ணே போலீஸ் ஸ்டேஷன் போலாம், அங்கே சாரு கால் பண்ணாரு, அந்த சந்தாவுடைய மாமா எல்லாரையும் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் எல்லாரும் கிளம்பி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சந்தா வேகமா பார்த்தா ஓடியாந்து சேரனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சந்தா உனக்கு ஒன்றும் இல்லையே சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பீகார் மாமா பார்த்தா போலீஸ் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இவனுங்களாம் அடிச்சு கொல்லுங்க சார், பட்ட பகல்ல துப்பாக்கியை வச்சு பொதுமக்கள் கூட பார்க்காம சுட்டு எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டேய் யார்டா நீங்களா, துப்பாக்கி வச்சிருக்கீங்க, என்ன ரவுடி கும்பலா நீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சந்தாவுடைய மாமா போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. ஏமா நீ இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, இவனை தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாழவந்தான் சொல்லவும் அப்பதான் சந்தாவும் சந்தாவுடைய மாமா பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறாரு. வந்த எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு நிக்கவும் அப்பதான் வாழவந்தான், என்ன சோழா உன் கல்யாணமும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்துச்சு, உங்க அண்ணன் கல்யாணத்தையும் பெசார்ல போலீஸ் ஸ்டேஷன்லயும் நடத்திட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வாழவந்தான் சொல்லவும், அதுவும் சரிதான் சார். நிலா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், பெசாட்ல சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் இங்கேயே கல்யாணத்தை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லவும் அப்பதான் சேரன், டேய் பரவாயில்லடா, இன்னொரு நாள் நல்ல நாளா பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே விடுனே, இது எத்தனாவது அட்டம்ப்ட்னு தெரியுமா, உனக்காக கோயில்ல பல தடவை போய் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம், இப்பயும் அதே மாதிரிதான் எல்லாரும் போனோம், என்ன கடைசி நேரத்துல இந்த லூசு பயல்களா வந்து தடுத்து நிறுத்திட்டானுங்க, இப்பயே உனக்கு கல்யாணம் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் மாலையை வாங்கிட்டு வந்து மாலையை மாத்தி போலீஸ் ஸ்டேஷன்லயே சந்தா கழுத்துல வச்சு சேரன் தாலியும் கட்டிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சோழன் வாழவந்தான் கிட்ட சொல்லவும், எனக்கு எதுக்குப்பா நன்றி, இது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி வாழவந்தான் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா சேரனுக்கும் சந்தாவுக்கும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சேரன் அண்ணே உங்க கல்யாணம் அப்படி இந்த படத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி நடந்துச்சு, கடைசி நேரத்துல ரவுடிக வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறதும் அதுக்கப்புறம் போலீஸ் தேடுறதும் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதும் உண்மையிலே சினிமால வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவோ அப்பதான் நடேசன், நல்ல வேலைக்குடா
இந்த தடவையாவது உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சே. எங்க எல்லா தடவையும் வெறுங்கையோட வீட்டுக்கு வர மாதிரி இந்த தடவையும் அப்படியே வந்துருவோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு இந்த தடவை உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நடேசன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நடேசனுடைய வீட்டுக்கு நடேசனுடைய அண்ணனும் தங்கச்சியும் வராங்க. இங்க கார்த்திகாவும் அங்கேதான் இருக்காங்க. அடியே கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கஸ்தூரி வரவும், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா கார்த்திகா வராங்க. என்னடி ஏதோ துப்பாக்கியில வச்சு மிரட்டினாங்களா, அக்கம் பக்கத்துல சொன்னாங்க, என்னடி ஆச்சு, உனக்கு ஒண்ணும் இல்லையே கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கஸ்தூரி வரவும், உள்ள பொண்ணும் மாப்பிள்ளையுமா சேரனும் சந்தாவும் உட்காந்துருக்காங்க. மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே கஸ்தூரி குறுகுறுன்னு பார்க்குது. என்ன வந்துட்ட, ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஆமா ஆமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஒரு பத்திரிக்கை ஒத்த பத்திரிக்கை வச்சியா, நீ எல்லாம் கூட பிறந்த பொறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், ஏன் இப்பதான் நான் உனக்கு கூட பிறந்த பொறப்புன்னு தெரியுதோ, இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி எதுவுமே இல்லாம இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி இந்த வீட்டுக்கு சீல் வச்சியே, அப்போ உனக்கு கூட பிறந்த பொறப்பா தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அது ஏதோ கோபதாபத்துல பண்ணிட்டேன், அதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறதுல உனக்கு என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அதான் கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கே வந்துட்டேல, அப்புறம் என்ன, சேரனையும் சந்தாவையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் சேரன், விடுங்கத்த விடுங்க, பரவாயில்ல, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எதா இருந்தாலும் நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம், ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லி சேரனும் சந்தாவும் கஸ்தூரி காலில் விழுகவும், பட்டுன்னு பார்த்தா கஸ்தூரி நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஆசீர்வாதம் பண்ணுது. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சண்முகத்தோடைய காலில் விழுகவும், சண்முகமும் ஆசீர்வாதம் பண்றாரு. கார்த்திகா வா, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூப்பிடவும், மா இருமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், அடியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூப்பிடவும், சரி மாமா நான் வரேன், சந்தா நான் வரேன், மாமாவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோழனும் நிலாவும் தனியா பேசிக்கிறாங்க. நல்ல வேலைக்குங்க இந்த தடவையாவது சேரனனாக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமா சோழன், எனக்குமே சந்தாவை அந்த ரவுடிகள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகவும் சேரனனாவுடைய முகத்தை பார்க்கவுமே எனக்குமே ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னடா இந்த தடவையுமே இப்படியா வெறுங்கையுடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. நல்ல வேலைக்கு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டீங்க, அவருடைய ஹெல்ப் இல்லைன்னா இப்படி சேரனனாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்காது, சந்தாவையும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் தானே உங்களுக்கும் எனக்குமே கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமாம் ஆமாம் கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க.